வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தான் மீது இந்தியா ராணுவ தாக்குதல்களை நடத்தலாம் என்ற நிலையில் சாத்தியமான போருக்கு பாகிஸ்தானும் தயாராகிறது. அதற்காக பாகிஸ்தான் சீன தயாரிப்பு SH-15 155mm 52 ஹலிபர் ஆர்டிலரி சிஸ்டங்களை நிலைநிறுத்துகிறது. இந்த நடவடிக்கை திறந்த மூல உளவு தகவல் மற்றும் செயற்கைக்கோள் படங்களால் உறுதிப்படுத்தப்பட்டது. அது தவிர பாகிஸ்தானில் பொதுமக்களால் படமாக்கப்பட்ட சில காணொலிகளிலும் சீன தயாரிப்பு SH-15 ஆர்டிலரி சிஸ்டங்களை காணக்கூடியதாக உள்ளது. இது சிலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். காரணம், ஒரு போர் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஆயுதங்களை பொதுமக்கள் எப்படி படமாக்குகிறார்கள்? பாகிஸ்தான் ராணுவத்தின் ஆயுதங்களுக்கு அருகே பொதுமக்களால் எப்படி போக முடிந்தது? இந்த கேள்விக்கு ஒரு பகை பதில் உள்ளது. பொதுமக்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஆயுதங்களுக்கு அருகே போகவில்லை. பாகிஸ்தான் ராணுவத்தின் ஆயுதங்கள் பொதுமக்களுக்கு அருகே போய்விட்டன. பாகிஸ்தான் ராணுவம் சீன தயாரிப்பு SH-15 ஆர்டிலரி சிஸ்டங்களை ட்ரக்களில் ஏற்றி லாகூரில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நிலைநிறுத்தியுள்ளது. அதைத்தான் பொதுமக்கள் படம் பிடித்துள்ளனர். இது சாத்தியமான ராணுவ உக்திகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்புக்கான அவற்றின் தாக்கங்கள் பற்றிய கவலைகளை எழுப்புகிறது. சீன தயாரிப்பு SH-15 ஆர்டிலரி சிஸ்டங்களில் RIP என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ராக்கெட் உதவி ஏவுகணைகள் மூலம் 53 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவை. அதே சமயம் VLAP என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மிக நீண்ட தூர பீரங்கி ஏவுகணைகளையும் அதில் பயன்படுத்தலாம். அதன் தாக்குதல் வீச்சு 70 கிலோமீட்டர்கள் அல்லது அதற்கும் அதிகமாக நீடிக்க முடியும். இந்த SH-15 ஆர்டிலரி சிஸ்டங்கள் ஏவும் ராக்கெட்கள் உதவி ஏவுகணைகள் கோட்பாட்டளவில் லாகூரில் இருந்து ஏவப்பட்டால் சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்திய நகரமான அமிர்தசரை அடைந்து வெடிக்கலாம். இது காசா போரில் ஹமாஸ் பயன்படுத்திய தந்திரோபாயங்களை பாகிஸ்தான் பின்பற்றலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது பாகிஸ்தான் ராணுவம் SH-15 ஆர்டிலரி சிஸ்டங்களை நிலைநிறுத்தி இந்தியா மீது தாக்கினால் இந்தியாவின் இலக்கு மற்றும் பதிலடியை சிக்கலாக்கும் விதத்தில் இருக்கும். இந்திய ராணுவத்திற்கு எங்கிருந்து ஆர்டிலரி செல்கள் வருகின்றன என்று தெரிந்த போதிலும் அந்த இடங்களில் பதிலடி கொடுக்க முடியாதபடி அது பொதுமக்கள் வசிக்கும் பகுதியாக இருக்கும். இந்த கூற்று ஊகமாக இருந்தாலும் உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தல் இல்லாவிட்டாலும் அத்தகைய தந்திரோபாயங்களின் சாத்தியமான மனிதாபிமான மற்றும் நெறிமுறை தாக்கங்களுக்கான சாத்தியங்கள் இருப்பதை மறக்க முடியாது. இத்தகைய உக்திகள் பெரும்பாலும் மனிதக்கிடைய தந்திரோபாயங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. எதிரிகள் மக்கள் அடர்த்தியான பகுதிகளை தாக்க தயங்கக்கூடும் என்பதால் பதிலடியின் வாய்ப்பை குறைப்பதற்காக பொதுமக்களின் இருப்பை பயன்படுத்துவதை நோக்கமாக வைத்திருக்கிறது. உண்மையாக இருந்தால் இந்த அணுகுமுறை பாகிஸ்தானின் ராணுவ தந்திரோபாயங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கும். நெறிமுறை மற்றும் மனிதாபிமான கவலைகளை எழுப்பும். இருப்பினும் பாகிஸ்தான் அல்லது இந்திய அதிகாரிகளிடமிருந்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் வெளியிடப்படாததால் இந்த கூற்றுகள் ஊகமாகவே உள்ளன. இந்த வரிசைப்படுத்தலின் நேரம் முக்கியமானது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரிப்பதாக இந்தியா குற்றம் சாட்டியது மற்றும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்தியது. ராஜதந்திரிகளை வெளியேற்றியது மற்றும் எல்லையில் ராணுவ நடவடிக்கைகளை அதிகரிப்பதன் மூலம் பதிலடி கொடுத்தது. இது பாகிஸ்தான் ராணுவம் பொதுமக்கள் பகுதிகளில் கனரக ஆயுதங்களை மறைத்து வைக்கலாம் என்றும் ஊகங்கள் ஏற்படுத்துகின்றது. இந்த வளர்ச்சி பாகிஸ்தானின் ராணுவ நோக்கங்கள், சீன பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் பங்கு மற்றும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதட்டத்தை அதிகரிக்கும் அபாயங்கள் பற்றிய விவாதத்தை தூண்டியுள்ளது. இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்கனவே அதிகரித்த பதட்டங்களுக்கு மத்தியில் குறிப்பிடத்தக்க விரிவாக்கத்தை குறிக்கிறது. SH-15 சீன ராணுவ சேவையில் PCL 181 என்றும் அழைக்கப்படுகிறது. பாகிஸ்தான் 2019ஆம் ஆண்டு 236 SH-15 ஆர்டிலரி சிஸ்டங்களை ஆர்டர் செய்தது. டெலிவரிகள் ஜனவரி 2022ஆம் ஆண்டு தொடங்கி 2023ஆம் ஆண்டு 56 யூனிட்களின் இரண்டாவது தொகுதியை பெற்றது. இந்த அமைப்பு அணுபீரங்கி குண்டுகளை சுடும் திறன் கொண்டதாக கூறப்படுகிறது. இது அதன் மூலோபாய முக்கியத்துவத்தை அதிகரிக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானின் அணுசக்தி கோட்பாடு மற்றும் இந்தியாவுடனான அதன் போட்டியின் பின்னணியில் இது ஒரு அபாயகரமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. SH-15 ஆர்டிலரி சிஸ்டம் கவச அறையுடன் கூடிய 6x6 ஷாங்ஸி ராணுவ ட்ரக்கில் ஏற்றப்பட்டிருக்கும். நிலையான மற்றும் துல்லியமான வழிகாட்டப்பட்ட வெடிப்பொருட்களை சுடும் திறன் கொண்ட இந்த ஆயுதங்களை சுட்டுவிட்டு ட்ரக்கில் சுலபமாக மற்றொரு இடத்திற்கு நகர்த்தி விடலாம். அதன் ஷூட் மற்றும் ஸ்கூட் திறன் ஏவலுக்கு பின்னர் விரிவான இடமாற்றத்தை செயல்படுத்துகிறது. இது எதிர் பேட்டரி பதிலடிகளை சிக்கலாக்குகிறது. பாகிஸ்தானின் பீரங்கி நவீனமயமாக்கலுக்கு எந்த விதத்திலும் குறைந்து போகாமல் அல்லது அதிக திறனுள்ள ஆயுதங்களை இந்தியா வைத்திருக்கிறது.
உதாரணமாக இந்தியா K9 வஜ்ரா மற்றும் அமெரிக்க தயாரிப்பு M777 உட்பட இதே ரக தாக்குதல்களை நடத்தக்கூடிய பல ஆயுதங்களை வைத்திருக்கிறது. இவை இரண்டும் M982 எக்ஸ்கலிபர் போன்ற வழிகாட்டப்பட்ட வெடிப்பொருட்களை சுடும் திறன் கொண்டவை. ஆனால் இந்தியா உத்தரவாதமாக அவற்றை பொதுமக்கள் உள்ள பகுதிகளில் வைத்து இயக்காது. அதே நேரத்தில் இந்தியா மொபைல் 155mm பீரங்கி அமைப்புகளை வாங்குவதில் தாமதத்தை எதிர்கொண்டது. இந்திய ராணுவம் DRDOவின் மேம்பட்ட தோண்டப்பட்ட பீரங்கி துப்பாக்கி அமைப்பு ATAGS மற்றும் ட்ரக்கில் ஏற்றப்பட்ட பீரங்கி துப்பாக்கி MARG போன்ற உள்நாட்டு தயாரிப்புகளை ஆராய்ந்து வருகிறது. ஆனால் இந்த திட்டங்களினமும் வளர்ச்சி அல்லது சோதனை கட்டங்களில் உள்ளன. ராணுவ பலம் என்று வரும்போது இந்தியாவின் ராணுவ பலத்திற்கு அருகே கூட பாகிஸ்தானால் வர முடியாது. இந்தியாவின் பாதுகாப்பு செலவு பாகிஸ்தானை விட 9 மடங்கு அதிகம் என்று ஸ்ரிப்ரி தரவு காட்டுகிறது. இந்த மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் சிப்ரி அறிக்கையின்படி 2024ஆம் ஆண்டில் இந்தியாவின் ராணுவ செலவு பாகிஸ்தானை விட கிட்டத்தட்ட 9 மடங்கு அதிகம். சமீபகால பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து 2 அணு ஆயுதம் கொண்ட அண்டை நாடுகளுக்கிடையே பதிவு செய்யப்பட்ட உலகளாவிய ராணுவ செலவு மற்றும் அதிகரித்த பதட்டங்களின் பின்னணியில் இந்த குறிப்பிடத்தக்க வேறுபாடு ஏற்படுகிறது. 2024ஆம் ஆண்டில் $86.1 பில்லியன் செலவை எட்டியதன் மூலம் உலகளாவிய 5வது பெரிய ராணுவ செலவு செய்யும் நாடாக இந்தியா தனது நிலையை தக்க வைத்துக் கொண்டது. இது 2023ஆம் ஆண்டை விட 1.6% அதிகமாகும். இதற்கு நேர்மாறாக பாகிஸ்தானின் ராணுவ செலவு அதே காலகட்டத்தில் வெறும் $10.2 பில்லியன் இருந்தது. 2 வரலாற்று எதிரிகளுக்கும் இடையே 9 மடங்கு வித்தியாசத்தை உருவாக்கியது. இந்த ஏற்றத்தாழ்வு இந்தியாவின் குறிப்பிடத்தக்க அளவில் பெரிய பொருளாதாரத்தையும் அதன் பெரிய அளவிலான மூலோபாய அபிலாஷங்களையும் பிரதிபலிக்கிறது. இது பாகிஸ்தானுக்கு அப்பால் விரிவடைந்து பிராந்தியத்தில் சீனாவில் வளர்ந்து வரும் ராணுவ பிரச்சனை பற்றிய எதிர்கொள்ளல்களை உள்ளடக்கியது. ராணுவ திறன்களில் உள்ள கணிசமான இடைவெளி தெற்காசியாவின் பாதுகாப்பு இயக்கவியலை தொடர்ந்து வடிவமைத்து வருகிறது. குறிப்பாக இரு நாடுகளும் அணு ஆயுதங்களை பராமரிக்கின்றன. பாகிஸ்தானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDPயின் எத்தனை சதவீதம் பாதுகாப்புக்கு ஒதுக்கப்படுகிறது என்பது சமீபகால ஆண்டுகளில் கீழ்நோக்கிய பாதையை பின்பற்றுகிறது. பாகிஸ்தானுக்கு தற்போதைய பாதுகாப்பு கவலைகள் இருந்த போதிலும் 2020ஆம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDPயின் 2.6%இலிருந்து 2024ஆம் ஆண்டு 1.7% குறைந்துள்ளது. 2024-2025 நிதியாண்டில் பாகிஸ்தான் பாதுகாப்புக்காக 2122 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியது. இந்த போக்கு பாகிஸ்தான் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்களை பிரதிபலிக்கிறது. இது கடுமையான நிதி கட்டுப்பாடுகளுக்கு எதிராக பாதுகாப்பு முன்னுரிமைகளை சமநிலைப்படுத்த வேண்டியிருந்தது. பாகிஸ்தானில் மறைக்கப்பட்ட ராணுவ செலவுகள் என்று ஒரு தனி பட்ஜெட் உண்டு. அதனால் உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் பாகிஸ்தானின் பாதுகாப்பு செலவினங்களின் முழுமையான படத்தை முன்வைக்காது என்பது கவனிக்கத்தக்கது. ராணுவம் தொடர்பான பல செலவுகள் பாதுகாப்பு ஒதுக்கீட்டை காட்டிலும் சிவிலியன் செலவினங்களின் கீழ் வரவு செலவு திட்டத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. உதாரணமாக பாகிஸ்தானில் பாதுகாப்பு பட்ஜெட்டை விட தனியாக சுமார் 662 பில்லியன் ரூபாய் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இது ஆயுத படைகளின் பட்ஜெட்டில் சுமார் 31% சமமானதாகும். இந்தியாவுடனான இடைவெளி கணிசமானதாக இருந்தாலும் இந்த கணக்கியல் அணுகுமுறை பாகிஸ்தானின் உண்மையான ராணுவ செலவை குறைத்து மதிப்பிடக்கூடும். இந்தியா பாகிஸ்தான் செலவின ஏற்றத்தாழ்வு ராணுவ செலவினங்களில் முன்னோடி இல்லாத உலகளாவிய எழுச்சிக்குள் உள்ளது. உலகளாவிய ராணுவ செலவு சூழல் எப்படி உள்ளது? 5 பெரிய ராணுவ செலவினங்கள் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் இந்தியா ஆகியவற்றின் மொத்த ராணுவ செலவு ஒட்டுமொத்தமாக உலகளாவிய ராணுவ செலவினங்களில் 60%. மொத்த செலவினம் $1635 பில்லியன்.